வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். இன்னைக்கு நாம ஒரு புது விதமான வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போறோம். ஏன்னா என் கூட என்னோட செல்ல பிள்ளைங்க ரித்திக் ரோஜர் அண்ட் ராய் ரோஜர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட் எல்லாம் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வீடியோ பார்த்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரித்திக், ராய், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களோட ஷேர் பண்றேன். அப்பா, கேபிட்டல் மார்க்கெட்னா என்னதுப்பா? கேபிட்டல் மார்க்கெட்ங்கிறது பிசினஸ் பண்றாங்கல்ல, பிசினஸ் பண்றவங்களுக்கும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட ஒரு ஃபெட்ஜ் தான். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பிசினஸ் டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னும் டெவலப் பண்ண அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ட்ட பணம் இருக்கு. அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு ஃபெட்ஜ். இப்போ இன்ஃபோசிஸ்ங்கிற நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங்ல இருக்கு. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ்ங்கிற நிறுவனம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை சேல் பண்றாங்க. அதை ஐபிஓல இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்குமே இதுல பிசினஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் ஷேரை விற்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ்க்கு கம்பெனி டெவலப் பண்றதுக்கு பணம் கிடைக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நிறுவனம் கிடைக்குது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது இந்த பிசினஸையும் இன்வெஸ்டையும் இணைக்கிற ஒரு பாலம். சரியா? கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஷேர் மார்க்கெட்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மார்க்கெட்டை தாண்டி பாரோயிங் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாண்ட் மார்க்கெட் சொல்லிக்கலாம். பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது கவர்மெண்டோட பாண்டு, அதே மாதிரி கார்பரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபாரோயிங். ஸோ கம்பெனியோ கவர்மெண்டோ அவங்களுக்கு டெவலப் பண்றதுக்காக பணம் தேவைப்படும் போது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகாம இன்வெஸ்ட் கேரண்டியா ஒரு இன்ட்ரெஸ்ட் தரும் அப்படின்னு ஒரு டியூரேஷன்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷம் டியூரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாண்டை கொடுக்குறாங்க. அந்த பாண்டை கொடுத்துட்டு அதுக்கு 8% 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. மந்த்லி, குவார்டர்லி, ஆஃபர்லி, இயர்லி இந்த ரேஷியோல இருக்கும். ஸோ மந்த்லியோ அல்லது குவார்டர்லியோ, ஆஃபர்லியோ, இயர்லியோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். இன்கேஸ் அந்த கம்பெனி திவால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு செக்யூர்ட் பாண்டா இருந்தா அவங்க பணத்துக்கு சேஃப்டி ரொம்ப அதிகம். கேபிட்டல் மார்க்கெட்ல ரெண்டு பார்ட். ஒன்னு ஷேர் மார்க்கெட், இன்னொன்னு என்ன, பாண்ட் மார்க்கெட். இப்போ புரிஞ்சிச்சா உங்க ரெண்டு பேருக்கும்? ஆமா. அப்பா, ஸ்டாக் மார்க்கெட் ரிச் பீப்புள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? புவர் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா? அப்படிலாம் கிடையாதுடா. ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா மக்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. வெறும் 100 ரூபாயில இருந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங்ல இருக்கு. ஒரு ப்ளூ சிப் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 ரூபாய்க்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ட்ரேட் ஆகுது. ஸோ 100 ரூபாய் 135 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்க முடியும். அதே மாதிரி 3000 ரூபாய் 3200 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு டிசி ஷேர் வாங்க முடியும்னு சொல்றேன்ல. இது மாதிரி தான் இங்க லிஸ்டிங்ல, அதுவும் ஸ்பெசிபிக்கா என்எஸ்சில 3000 கம்பெனிக்கு மேல லிஸ்டிங்ல இருக்கு. இதுல நிறைய கம்பெனிஸ் 100 ரூபாய்ங்கிற ரேட்ல கூட இப்பவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா சாதாரண மக்களும் இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், பெரிய குரோர்பதியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா 100 ரூபாய்க்கு கீழே கிடையாதாப்பா? 1 ரூபாய்க்கு கீழே இருக்கு, 10 ரூபாய்க்கு கீழே இருக்கு, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கு, நிறைய இருக்கு. நம்பர் 1ல இருந்து நம்பர் 50 வரைக்கும் முதல் தரமான கம்பெனிகள் நிப்டி 50 சொல்றோம். அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் முதன்மையான கம்பெனிகள் சொல்றோம்ல. இப்படி வரைமுறைப்படுத்தி எக்ஸ்சேஞ்சே நமக்கு கொடுக்கும்போது எதுக்கு தேவையில்லாம போய் ரிஸ்க் எடுக்கணும்? அப்போ மோசமான ஸ்டாக்னா எதுக்கு வச்சிருக்காங்க? மோசமான ஸ்டாக்ஸை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கறத விட 100 வருஷம் ஆன நிறைய கம்பெனிகள் இந்தியால இருக்கு. அதே சமயத்துல ஒரு காலத்துல நல்லா இருந்த கம்பெனிகள் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம கூட போயிருக்கு. அப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வோடாஃபோன் ஒரு நிறுவனம் இருக்கு, ஆதித்யா பிர்லாவோட துணை நிறுவனம். இங்கிலாந்துல வோடாஃபோன் பெரிய கம்பெனி. இந்தியால ஐடியா நிறுவனத்துக்கு கூட மெர்ஜ் பண்ணி தான் வோடாஃபோனா மாறிட்டாங்க. ஆனா அந்த வோடாஃபோன் இன்னைக்கு 10 ரூபாய் ரேட்டுக்கு கீழே 6 ரூபாய் ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகுது. அப்பா, நீங்க எக்ஸ்சேஞ்ச் என்ன சிபிஎஸ்சி நிறைய சொல்றீங்க, ஆனா எனக்கு அது எதுவுமே புரியல. சூப்பர்ப்பா. எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில் செயல்படக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல என்எஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சி பிளாட்ஃபார்ம், பிஎஸ்சி பிளாட்ஃபார்ம் ரெண்டு இருக்குது. என்எஸ்சிலையும் ஷேர்ஸ் லிஸ்டிங்ல இருக்கு, பிஎஸ்சிலையும் ஷேர்ஸ் லிஸ்டிங்ல இருக்கு. ஆசியாலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது பிஎஸ்சி. ரொம்ப பழமையானது. 1875 வருஷத்துல இருந்தே பிஎஸ்சி இருக்கிறதாட்டு நமக்கு ரிப்போர்ட் சொல்லுது. அதே மாதிரி என்எஸ்சிங்கிறது இந்தியாவோட மாடர்ன் பிளாட்ஃபார்ம். ஸோ லிஸ்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸும் ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிப்டில தரத்துக்காக நம்பர் 1 to நம்பர் 50 தான் நிப்டி 50 சொல்றோம். சேம் சென்செக்ஸ்ல என்ன செய்யறோம்னா நம்பர் 1ல இருந்து நம்பர் 30, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் சென்செக்ஸ் 30 சொல்றோம். சோ ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலயுமே ஷேரை வாங்க முடியும், விற்க முடியும். புரிஞ்சிருச்சுல? ஆனால் இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்க ஷேர் வாங்கணும்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தாதான் நீங்க ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். அப்பா, டிமேட் அக்கௌண்ட்னா என்னதுப்பா? கரெக்ட். இப்போ எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வாங்கவோ விற்கவும் முடியும்னு சொல்லிட்டோம்.
அப்ப நீங்க போயிட்டு நேரடியா எக்ஸ்சேஞ்சில் போய் ஷேரை வாங்கவோ விற்கவோ பண்றதை விட புரோக்கர்ஸ் மூலமா தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமா தான் ஷேரை வாங்கவோ விற்கவோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆஃபீஸ்ல அப்பா பண்ணிட்டு இருக்கோம், அம்மா பண்ணிட்டு இருக்கோம்ல, நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்குது ஒரு கம்பெனியுடைய பிரான்ச்சைசி எடுத்து வச்சிருக்கோம். அந்த கம்பெனி ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. சேம் நாமளும் அங்கே சப்ரோக்கர்ஷிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது மூலமா யாருக்காவது ஷேர் வாங்கணும்னா அவங்க வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம். கரெக்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தா தான் ஷேரை வாங்க முடியும். புரிஞ்சிச்சா? இது ஒரு பேங்க் லாக்கரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் ஒரு கணக்கு, டிஜிட்டல் லாக்கர் மாதிரி, டிஜிட்டல் லாக்கர் மாதிரி டிஜிட்டல் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு மூலமா தான் நீங்க ஷேரை வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ என்ன ஷேரை வாங்கியிருக்கோம் வித்திருக்கோம் சொல்றதுல ஒரு சீரியல் நம்பர் வரும்போது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பரும் அதுல வரும். இந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பருக்கு இன்னைக்கு ஷேர் வாங்கியிருக்காங்க அல்லது நீங்க ஷேரை உங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து வித்திருக்கீங்கிற ஒரு கணக்கு இருக்கு. புரிஞ்சிருச்சா? அப்பா நீங்க சொன்ன மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சில தான் நம்ம வாங்குற ஷேர்ஸ்லாம் ஹோல்ட் ஆகுமாப்பா? என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ், இந்த ஷேர் ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ அதுல நீங்க வாங்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து ஒரு லாக்கர்ல போய் உட்காரணும். டிபின்னு சொல்லுவோம். அந்த டிபி இந்தியாவில் 2 பேர் தான் இருக்காங்க, சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல், சென்ட்ரல் டெபாசிட்டரி அண்ட் நேஷனல் டெபாசிட்டரி. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம ₹1 ஷேர் வாங்கினாலும் சரி, எத்தனை கோடிக்கு வாங்கினாலும் சரி, அந்த லாக்கர்ல தான் போய் உட்காந்துருக்கோம். எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் மட்டும் தான் நடக்கும். அப்ப நம்ம என்எஸ்சி பிஎஸ்சில ஷேர்ஸ் வாங்குறோம். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்றோம். டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும் போச்சுல அந்த இதுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்க முடியும்? சூப்பரான கேள்விப்பா. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியால இன்வெஸ்டர்ஸுக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம், இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? செபி. செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றது இவங்க தான். மத்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தனி அமைப்பு தான் இந்த செபி. என்எஸ்சி பிஎஸ்சி கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு எம்சிஎக்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இவங்க தான், இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ என்எஸ்சில பிஎஸ்சில நீ ஷேர் வாங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா செபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ வாங்கின ஷேரை டிபியில் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல்ல ஹோல்ட் பண்ணதுல ஏதாவது பிரச்சனைனாலும் நிச்சயமா நீ செபில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சேம் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதையும் செபில நீ கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு செபிக்கு கீழே இன்னொரு தன்னார்வ அமைப்பு வச்சிருக்காங்க. ஆம்ஃபின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க மியூச்சுவல் ஃபண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்க ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் செபி. அப்பா இப்ப டிமேட் அக்கௌண்ட் சொல்றீங்க. டிமேட் அக்கௌண்ட் இப்போ வந்து நான் வந்து ஷேர்ஸ் வாங்கணும் விற்கணும்னா என்னால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? பண்ண முடியும்டா. முன்னாலெல்லாம் ஒரு காலத்துல வந்து மைனர் அக்கௌண்ட்லாம் கிடையாது. இப்போ மைனர் அக்கௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. உங்க 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மைனர் அக்கௌண்ட் இருக்குது. கார்டியனா நானும் அம்மாவும் இருக்கிறோம். இப்போ டிமேட்ல கூட மைனர் டிமேட்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நாங்க கார்டியனா இருந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அப் டு 18 இயர்ஸ் வரைக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போலியோவை நாங்க கார்டியனா இருந்து கண்ட்ரோல் பண்றோம். 18க்கு பிறகு அது ரீகேவைசி பண்ணி மாடிஃபை பண்ணி மேஜர் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்க ஹேண்டில் பண்ணலாம். சேம் மேனர் டிமேட்லயும் அதே மாதிரி தான். பேன் கார்டு முழுக்க யாரோடது? கார்டியனோட பேன் கார்டு இருக்கும். அந்த பேனை வச்சு அக்சஸ் பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு வியூவர்ஸுக்கு இது ரொம்பவே முக்கியம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கிட்ஸ் இருக்காங்க, ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே இது பயன்படும். இப்பவே மைனர் போலியோ கிரியேட் பண்ணி அது மூலமா மியூச்சுவல் ஃபண்டை அந்த கிட்ஸுக்கு, உங்களை மாதிரிப்பட்ட அந்த கிட்ஸுக்கு, அவங்க ஹையர் எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பவே அந்த ஃபினான்ஸ் மாடல் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஒரு 18 இயர்ஸ் வரும்போது, அவங்க ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது, அவங்க ஒரு மேஜர் ஆகும்போது இதோட வீரியம் புரியும் போது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட அவங்க நாலேஜ் சேர்ந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு இண்டிவிஜுவலா என்னென்ன கோல்ஸ் இருக்கு அவங்க அதை செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அந்த பேஸ் தான் இந்த மைனர் அக்கௌண்டோட எஃபெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்பா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட் பத்தி சொன்னீங்க. ஆனா டிமேட் அக்கௌண்ட் பத்தி சொல்லும் போது மியூச்சுவல் ஃபண்ட்னு சொன்னீங்க. அப்பா வாட் இஸ் a மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட வந்து 5000 இருக்கு, 10000 இருக்கு, 50000 இருக்கு, 5 லட்சம் இருக்கு, வாட் எவர் ஏதோ. இப்போ நீ பாக்கெட் மணியா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தா கூட அந்த பணத்தை எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? அப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு கையில பணம் இருக்கு. TCS, இன்ஃபோசிஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இப்படி நம்ம நிறைய சொன்னோம். எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன், டைட்டன் சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் என்ன, அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, என்ன லாபம் இருக்கு, அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல இருக்கா இல்ல நஷ்டத்துல இருக்கா, இதெல்லாம் ஃபண்டமெண்டல்லாம் பார்க்க தெரிஞ்சுன்னா அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதேதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இப்போ நீ கொடுக்கக்கூடிய 5000 இருக்கலாம், அம்மா கொடுக்கக்கூடிய 50000 இருக்கலாம், நான் கொடுக்கக்கூடிய 1 லட்சமா இருக்கலாம், வாட் எவர் என்ன பணம் வேணாலும் இருக்கலாம். இங்க எவ்வளவு சொல்றோம், ₹100 இருந்து எத்தனை கோடி வேணாலும் இருக்கலாம். இந்த பணத்தை ஃபண்ட் மேனேஜர் வாங்கிக்கிட்டு, புரியுதா, ஃபண்ட் மேனேஜர்கிட்ட இந்த பணம் போயிடுது. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நாம எப்படி ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் பண்ணி வாங்குறோமோ அதே தான் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. நீ 5000 இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அண்ணன் 50000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய லாபத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 5000 தகுந்த லாபம் உனக்கு, 50000 தகுந்த லாபம் உனக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு தகுந்த லாபம்
எனக்கு. ஸோ இதே மாதிரி கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸோட கோடிக்கணக்கான பணம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும். ஸோ அது மூலமா நிர்வகிக்கும் போது ரிஸ்க் குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபண்டமெண்டலாவே ஃபண்ட் மேனேஜர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனியை எப்படி வாங்கணும் அல்லது எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறது அவங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2017-18 நினைக்கிறேன், எஸ் பேங்க் நிப்டி 50ல இருந்த இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியை ஸ்பிளிட் பண்றாங்க, 5 ஸ்பிளிட் பண்றாங்க. அரௌண்ட் 1800 ரூபாய் ரேஞ்சில இருந்து 380 ரூபாய் ரேட்ல ட்ரேட் ஆகுது. திடீர்னு அந்த நிறுவனத்தில் நிறைய பிரச்சனைகள். அப்போ அந்த கம்பெனி அந்த 380 ரூபாய் ஃபர்ஸ்ட் 1800ல இருந்து 380க்கு ஸ்பிளிட் பண்றாங்க. 380ல இருந்து 6 ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்துருச்சு. ஷாக்கா இருக்கா உங்களுக்கு? இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கும் அந்த எஸ் பேங்க் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வரும் ஏறும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான நம்பர் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு பெரிய லாஸ். ஆனா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இந்த எஸ் பேங்க் ஷேர் 380 ரூபாயில இருந்து எப்போ டவுன் ஆகிச்சோ அப்போ ஒரு நாமினல் லாஸ்ல எக்ஸிட் ஆயிருப்பாங்க. ஸோ கிளவரா அவங்க டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ரிஸ்க் இருக்கு, அதுல எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னால் எப்போ எக்ஸிட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ட். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அவங்க தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ரிஸ்க் என்னால் எடுத்துக்க முடியாது. நான் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்துறேன், என் பணத்தை நிர்வகிச்சு எனக்கு இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டா இருக்கும். ஆனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. புரிஞ்சிருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதை வச்சு நாங்க வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம். பாத்தீங்கல்ல, என் பசங்க கூட இன்னைக்கு கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you tomorrow, another super topic.